இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி சூப்பரான வீடியோ எடிட்டிங் எப்படி மொபைல்லே பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைலில் இருக்கிற VN அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றது உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோஸில் எடிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 8 ஃபோட்டோஸ் பக்கம் எடிட் பண்ணலான்னு எடுத்திருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஃபோட்டோவை எடிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் சைஸை மாற்ற போகிறோம். அதை 9:16 அப்படின்ற ரேஷியோவில் வந்துட்டு வச்சுக்கோங்க. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோவுக்கு மாறி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு ஏதாச்சும் ஃபோட்டோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதை வந்துட்டு அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு அலைன் மோஷன் மாதிரி தான் வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு சைடில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஜூம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மூவ் ரைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு அதே ஜூம்குள்ளே போயிட்டு மூவ் லெஃப்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் இந்த 2 எஃபெக்டையும் வந்துட்டு மாற்றி மாற்றி வந்து போட்டுக்கோங்க. பார்த்தாலே தெரியும் எப்படின்ட்டு. ஃபோட்டோஸ் அதே மாதிரி கொஞ்சம் இதுவாக இருந்தால், அதாவது அட்ஜஸ்ட் இல்லாமல் இருந்தால் அதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபோட்டோஸை அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்கும் நான் வந்துட்டு பண்ணி முடிக்க போகிறேன். நீங்களும் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் இதே மாதிரி வந்துட்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. பார்த்தாலே தெரியும். ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மூவ் ஆகும். இன்னொரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். இதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸ்க்கும் நீங்களும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு இமேஜ் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு உள்ள கேலரிக்குள்ளே போயிருங்க. கேலரிக்குள்ளே போயிட்டு ஒரு பிளாக் இமேஜ் வந்துட்டு கொடுத்துருப்போம் டவுன்லோட் லிங்க்கில். அது டிஸ்கிரிப்ஷனில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்துட்டு ஃபுல்லாக வச்சுருங்க. அண்ட் வீடியோவோட எண்டு வரைக்கும் இதை ட்ராக் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம வந்துட்டு இப்போ லிரிக்ஸ் வீடியோ தான் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு திரும்ப கேலரிக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்ற வீடியோவை வந்துட்டு யூடியூப்பில் போயிட்டு பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்ஸ் வீடியோ அப்படின்ட்டு உங்களுக்கு தேவையான சாங் போட்டிங்கன்னா வந்து அது வந்துடும். அதே மாதிரி எடுத்துக்கோங்க. நானும் அப்படி தான் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பிளாக் ஸ்க்ரீனை கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஸ்மோக்கி இமேஜ் இருக்குதுல்ல, அந்த பிளாக்கு நேராக வந்து கொண்டு வந்து வச்சு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சாங் எல்லாமே வந்துட்டு வரும். பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபோட்டோஸும் வந்து ஸ்லைட் ஆகிட்டு இருக்குது. அதே சமயம் இந்த சாங்ஸும் வந்து நெக்ஸ்ட் இதில் ஒரு வீடியோ தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு திரும்ப கேலரிக்குள்ளே போயிட்டு கீழே இதுக்கான லிங்க்கும் கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷனில். அதையும் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கும் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பிளெண்டிங்குள்ளே போயிட்டு இதுக்கும் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஃபோட்டோஸ். நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ஃபோட்டோக்கு தான் இருக்கும். இதுக்கு இழுத்து ட்ராக் பண்ணிக்க முடியாது. இது வந்து இப்படி முடிஞ்சிட்ட பிறகு ஃபோட்டோஸோடும் அதுக்கப்புறமா திரும்ப நெக்ஸ்ட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துல திரும்ப கேலரிக்குள்ளே போயிட்டு இதை திரும்ப எடுத்து அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணுற மாதிரியே ஒவ்வொரு ஃபோட்டோவும் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் ஃபோட்டோவுக்கு ஸ்டார்டிங்கில் நெக்ஸ்ட் ஃபோட்டோவோட ஸ்டார்டிங்கில் இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கடைசி ஃபோட்டோவுக்கு ஆட் பண்ணியாச்சு. இதே மாதிரி கரெக்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக வீடியோவில் பார்க்க ரொம்பவுமே அழகாக இருக்கும். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவுமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். இது வந்து என்னால் இப்போ ஓட்டி காட்ட முடியாது, ஏன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வீடியோ வந்து வந்திருக்கு. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இதை வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். மேலே இருக்கிற அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி உங்களுக்கு தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.